சூப்பர் சிங்கர் மூலியமா பிரபலமா இருக்கக்கூடிய நஸ்ரீன் அவர்களோட வீட்டுக்கு மிகப்பெரிய அட்டை பெட்டி ஒன்று வந்து இறங்கியிருக்கு அப்படின்னும் அதை பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன, அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 மூலியமா ரசிகர்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பு பெற்றிருக்கவங்க தான் நஸ்ரீன். இவங்க பாடல் எவ்வளோ அழகா இருக்குமோ அதை விட இவங்களோட கலாய்க்கும் தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். செட்டில் ஒரு சுட்டி குழந்தை அப்படின்னா அது நஸ்ரீன் தான். எல்லோரும் எதிர்பார்த்தபடி இவங்க ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில நூலிலையில அதை மிஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் நஸ்ரீன் அவர்கள் இந்த ஒரு நிலையில அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஊர் பொதுமக்கள், ஊர் தலைவர், இது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அட்டை பெட்டி ஒன்று. அண்ட் அதில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்ரீனோட ஃப்ரேம் ஒன்று, ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருந்திருக்கு. நஸ்ரீன் இதுவரைக்கும் சூப்பர் சிங்கர்ல பாடின அந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சது, ஸ்கூல் ட்ரெஸ்ல பாடுனது அப்படின்னு இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவுல வச்சு செம்மையா கிட்டத்தட்ட நஸ்ரீனை தாண்டி ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நஸ்ரீனுக்கு மாலை அணிவிக்கிறது, அவங்களுக்கு ஷால்வா போடுறது, அவங்கள பாட சொல்றது அப்படின்னு அந்த இடமே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஒரு சூப்பர் சிங்கரில் நிறைய பரிசுகள் வந்து நஸ்ரீன் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அந்த டீம் வந்து இவங்களோட வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தான் அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்படி ஒரே நாளில் அவங்க வீடை சுற்றி இத்தனை பாக்ஸ் வரும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையாமா. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா இந்த வயசுலேயே நம்ம பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக பாடி இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, மிகப்பெரிய அளவில் நம்மளை பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு நஸ்ரீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நஸ்ரீனுக்கு மொத்தம்லாம் கொடுத்தாங்களாமா. அண்ட் இந்த ஒரு ஹோல்சம் மொமெண்ட்ஸ் தான் அவங்களோட வீட்டில் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த விஷயம் சோசியல் மீடியாலையும் வெளியாகிருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நஸ்ரீனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க வடிவேலு மற்றும் பார்த்திபன் இவங்க 2 பேருமே மீண்டும் ஒரு புதிய கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் வடிவேலு அவர்கள் கூட ஒரு சில காம்போ வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். அப்படி ஒரு காம்போ தான் பார்த்திபன் அவர்கள். இவங்க 2 பேரும் பண்ற கூத்து அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக வயிறு வலிக்க அளவுக்கு சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் இவங்க பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிக்கட்டு, குண்டக்க மண்டக்க, காதல் கிறுக்கன் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள்ல ஒன்றா நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள்ல வந்த காமெடி எல்லாமே இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட சூப்பரான ஒரு காம்போ மறுபடியும் ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை சமீபத்தில் பார்த்திபன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதர், இவர் கூட மறுபடியும் நாங்கள் ஒன்று சேர போகிறோம், கூடிய சீக்கிரமே ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு காம்போ மறுபடியும் வருது அப்படின்னதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே பழைய மாதிரி காமெடி தரமாக இருந்தால் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காம்போவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.